ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 121. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் நமக்கு அழகான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது. மனிதனாய் அல்லது தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தேவன் மேலே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைத்து இந்த உலக வாழ்க்கையில் நாம் கடந்து போகும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற அநேக விதமான போராட்டங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், வியாதி, வறுமை, தனிமை, இப்படிப்பட்ட எல்லா விதமான காரியங்களிலும் நாம் அநேக நேரங்களில் நம்முடைய சொந்த பலத்தை நோக்கி, நம்முடைய சொந்த ஞானத்தை நோக்கி நாம் கடந்து சென்று அநேக நேரங்களில் தோல்வியும் கசப்பான ஒரு அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் தேவன் நமக்காக, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவர் முன்குறித்து சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்போ கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல நமக்கு ஒரு மாதிரியாக சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், நமக்கு ஏற்படுகின்ற நெருக்கம், நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டம், நமக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு விடுதலையை தருகிறார். ஆம் பிரியமானவர்களே, தாவீது ராஜாவாக இருக்கலாம், அன்னாலாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பைபிளில் அநேக ஆகாரை பார்க்கலாம், நீங்கள் தானியேலுடைய நண்பர்களை பார்க்கலாம். இப்படி அநேக விதமான நெருக்கமான சூழ்நிலைகளில் அநேக விதமான தெய்வ பிள்ளைகள் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நீங்கள் இஸ்ரவேல் மக்களுடைய அழுகுலரின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அவர்கள் நெருக்கப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இப்படியாக வேதாகமத்தில் அநேக இடங்களை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் மறைமுகமாகவும் நேராகவும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்றாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருக்கிறது, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்குங்க என்று சொல்லி சிலுவை பரியந்தம் நம்ம பார்க்கிறோம். இன்று என்னை ரட்சித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அந்த கல்லன் கேட்கிறது கூட கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்கு ஏற்படுகின்ற நெருக்கத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நம்மை விடுவிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, நாங்கள் வாசித்து தியானித்த அந்த வேத வசனத்தின் பிரகாரம் தன்றி எங்களுடைய நெருக்கத்தில் ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிட, அதன் மூலமாய் நாங்கள் விடுதலையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள என் தேவநீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.